சொல்லுங்கம்மா. திடீர்னு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னதுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாமா, முக்கியமான விஷயம்தான். உங்ககிட்ட முக்கியமான விஷயம்னு மனசுல பட்டதுனாலதான் உங்களை வர முடியுமான்னு கேட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. வர சொல்லிட்டேனே தவிர எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி பேசுறதுன்னு ரொம்ப தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பேத்தி ரேணுகாவோட எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? புரியலையேம்மா. எதிர்காலம்னா? அவ இப்பதான் அவ கஷ்டத்தை எல்லாம் மறந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டா படின்னு சொல்லிருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ சந்தோஷமா இருக்கிறதா என்னுடைய நோக்கம். சொல்ல போனா அதை தவிர வேற எனக்கு எந்த நோக்கமும் இல்ல. உத்தியோகமும் படிப்பும் தான் சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா? அதை தாண்டி வாழ்க்கையில அவளுக்கு இனிமே எதுவுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இத கேக்குறது தப்புனாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் புரியும்படியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, நான் கேட்க வந்தது ரேணுகாவுடைய கல்யாண வாழ்க்கைய பத்தி. உங்க பேரை இப்போ ஜெயில இருக்காருன்னு சொன்னீங்க. ரேணுகாவும் அவனோட வாழ பிடிக்காம தான் விலகி வந்துட்டான்னு சொன்னீங்க. நாளைக்கே உங்க பேரை ஜெயில இருந்து வெளியில வந்தா ஒருவேளை அவர் திருந்தி இருக்கலாம், செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்திருக்கலாம், ரேணுகாவோட மறுபடியும் வாழ ஆசைப்படலாம். இதெல்லாம் இல்லாம அவன் பழையபடியா பொறுக்கியா கூட திரும்பி வரலாம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? யோசனைன்னு சொல்றதை விட விருப்பம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ரேணுகாவை கொலையே பண்ண பார்த்திருந்தாலும் விஜய் உங்க பேரை, அந்த பாசம்னு ஒண்ணு அடிமனசுல இருக்கும் இல்லையா? ஒருவேளை விஜய் திருந்தி நல்லவனா வெளியில வந்தானா ரேணுகாவையும் அவனையும் சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? நான் இத பத்தி யோசிச்சே பார்க்கலையே. ஆனா நான் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேம்மா. என்னம்மா சொல்றீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க பேத்தி ரேணுகாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா என் பிள்ளைக்கே அவ மேல ஒரு விருப்பம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மனுஷ மனசு எப்போ எதை நினைக்கும்னு, எதுக்கு ஆசைப்படும்னு யாருக்கு தெரியும்? என் புள்ள சுரேஷ் வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சவன். அதே மாதிரிதான் உங்க பேத்தி ரேணுகாவும். அவங்க 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. அதனால விஜய் விஷயத்துல ரேணுகா என்ன நினைச்சிட்டு இருக்கா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரேணுகாவோட எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசுறது சரியா இருக்கும்னு எனக்கு படுது. ஒருவேளை இது நடக்க சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் இப்பவே என் பிள்ளைகிட்ட இத பத்தி பேசுவேன். தேவையில்லாத மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு அவ இன்னொரு வாட்டி கஷ்டப்பட வேண்டாம் பாருங்க. நான் கேக்குறது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நான் தப்பா எதுவும் கேட்கலன்னு எனக்கு நிச்சயமா தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு இது சம்பந்தமா பேசலாம்.
உட்கார். இந்த ஏரியால ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? சார் நிஜமாதான். தேங்க்ஸ். என்ன சாப்பிட்றீங்க? இட்லி இருக்கா? இருக்கு. இட்லி சாப்பிடலாமா? ஓகே. 2 பிளேட் இட்லி. ஓகே சார். குரு ரொம்ப பசிக்குது குரு, ஏதாவது டிஃபன் வாங்கி கொடு, சாப்பிட்டு வேலையை முடிக்கலாம். என்ன குரு முறைக்கிற? ஒரு டீயாவது வாங்கி கொடு குரு. ஏய், நம்ம ஒன்றும் டீ குடிக்கிறதுக்காக வரல. அங்க பாரு, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லு குரு. கட்டிங் பிளேயர் வண்டியில் ரெடியா இருக்குது. போய் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுட்டுமா? ஐயோ டேய், முதல்ல பேசுறதுன்னு பாடுறா. பிரேக் ஒயரை கட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கியரை நியூட்ரல் கொண்டு வந்தா வண்டி நின்றுடும். என்ன குரு சொல்ற நீ? எத்தனை தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கிறேன். பிரேக் ஒயரை நம்பித்தானே தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸே இருக்குது. டேய், உன்கிட்ட என்னால ஒன்றும் முடியலடா. பேசாம நான் சொல்றதை மட்டும் செய், வேற எதுவும் பேசாத என்கிட்ட. சொல்லு குரு, என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்பேனர் இதை எடுக்கிறேன் குரு. பாரா, காரோட ஃப்ரண்ட் டயர்ல இருக்கிற போல்ட்டை நான் கழட்டி விட்டுறேன். அவங்க எப்படி 80ல தான் போவாங்க. வீல் கழண்டி ஓடிடும். சூப்பர் குரு. ஹைவேல அவங்க எப்படியும் 80க்கு மேல தான் போவாங்க. ஹைவேல ஆக்சிடென்ட்டும் ஆகும். அந்த பொண்ணும் செத்துருவா. எப்படி ஐடியா? பிரமாதம் குரு. கை கொடுங்க குரு. காரியத்தை முடிச்சுட்டு கரப்படியாத கையோட நம்ம ஊருக்கு திரும்பிடலாம். சீக்கிரம் முடி. அப்புறம் குரு, இன்னொரு முக்கியமான விஷயம். போற வழியிலையாவது இட்லி பூரி வடைன்னு எனக்கு வாங்கி கொடுத்து கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் குரு. இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்த உன்னை கொன்னே விடுவேன். நான் போல்ட்டை கழட்டுறேன். அவங்களுக்கு தெரியாத மாதிரி நீ வண்டியை குறுக்கால் நிறுத்திக்கோ. போ. சரி குரு. அப்படியே மறைச்ச மாதிரியே நில்லை. டேய், நான் தான் இங்க போல்ட் நெட்டை கட்டிட்டு இருக்கேன். நீ என்னடா இஞ்சி தின்ன குரங்காட்ட இங்க பாத்துக்கிட்டு இருக்க? அங்க பாடுறா வராங்களான்ட்டு. குரு, நீங்க எப்ப குரங்கு இஞ்சி சாப்பிடறத பாத்தீங்க? அப்படியே குரங்கு இஞ்சி சாப்பிட்டாலும் மூஞ்சி இப்படி வச்சிருக்கோம். அது அப்படி இல்லடா குரு. சூப்பர் குரு. அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்குது. டேய், முதல்ல அங்க பாடுறா. இதெல்லாம் பொட்ட மண்டை தானா பொழந்துரும். பாடுறா. ஓகே குரு, டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. தேங்க் யூ. வேணுமா? ஆமா. குரு, என்ன குரு இவ்வளவு சீக்கிரத்துல வேலையை முடிச்சியா? அண்ணனை பத்தி என்ன நினைக்கிற? அண்ணன் சிங்கம் இல்ல. அப்படிலாம் பண்ணாத குரு, ரொம்ப அசிங்கமா இருக்குது. சரி சரி, அப்படியே ஓரமா இல்ல, என்ன நடக்குதுன்னு பாப்போம். தள்ளு தள்ளு. குரு, சூப்பர் குரு. குரு, முதல்ல போய் காசை வாங்குறோம், அப்படியே நல்லா சரக்கு அடிக்கிறோம். நம்ம சரோஜா கடையில போயிட்டு சால்னாவும் ஒரு கட்டு கட்டுறோம். டேய், திங்கிறதுல இருக்காதடா. முதல்ல வேலை கொடுத்தவனுக்கு ஒரு போனை போட்டு வேலை முடிஞ்சிடுச்சுன்னு விஷயத்த சொல்லி மீதி பேமெண்ட் ரெடி பண்ணி வைக்க சொல்டா. அதான் குரு ரொம்ப முக்கியம். சொல்றா. சார், மேட்டர் ஓவர் சார்.
என்னடா சொல்ற? சார் வேலை முடிஞ்சிச்சு சார். இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க சாப்பிட்றதுக்காக வந்தாங்க சார். நாங்க சாப்பிடவே இல்லை சார். பயங்கரமா பசிக்குது சார். வேலை தானே சார் முக்கியம். அப்போ எங்க குரு இல்ல, அவங்க வெளியே காரை நிறுத்திருந்தாங்களா, அப்படியே நைஸா போயிட்டு காரோட ஃப்ரண்ட் வீல்ல இருக்க போல்ட் எல்லாம் கழட்டி விட்டாரு. நம்மளை பத்தி பெருமையில அங்க பேசாதடா. குரு அப்பதான் குரு ஏதோ போட்டு கொடுப்பாங்க. அப்படியா? அப்ப சுத்து சுத்து சுத்து. சார் இன்னும் ½ hour சார், ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸ்பாட் அவுட் சார். அந்த வண்டியில மாப்பிள்ளை தானடா போறாரு. உன்னை அந்த பொண்ணை மட்டும் தானே டார்கெட் பண்ண சொன்னேன். சார் பொண்ணு மேட்டர் முடிஞ்சிடும் சார். ராஸ்கல், இந்த பாரு கொன்னுடும் உன்னை. இந்த பாரு, என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த பொண்ணு கிட்ட இருந்து என் மாப்பிள்ளை பிரிக்க தானே உன்னை அந்த கொலையை செய்ய சொன்னேன் நானு. ஐயோ இந்த பாரு, என் மாப்பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, சத்தியமா நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ சார், ஏதாவது பண்ணுடா. என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, புரியுதா? அந்த பொண்ணு மட்டும் தான் சாகணும். போய் காப்பாத்து. சார் சார் நான் பாத்துக்கிறேன், விடுங்க சார். ஏய் குரு, நீ ஏன்டா டென்ஷனா ஐயோ இருக்க? குரு தப்பு பண்ணிட்டோம் குரு. என்னடா? ஐயோ அந்த ஆள் மாப்பிள்ளை போய் காப்பாத்தணும். முதல்ல வண்டியில இருங்க. என்னடாச்சு? ஐயோ வா குரு சொல்றேன். அட பாவீங்களா, அவன் வேற ஐடியா கொடுத்தே என்ன சிக்க வைக்கிறடா. தம்பி, உன்னை பார்க்கறதுக்கு உன் பாட்டி வந்திருக்காங்க, வா. ஏய் உன்னதாம்பா விஜய், உன்னதாம்பா உன் பாட்டி வந்திருக்காங்க உன்னை பார்க்க. வா, எந்திரிச்சு வா. பாட்டியா? எனக்கு அப்படி யாரும் இல்ல. ஏய் முட்டா பையலா நீ, இவ்வளவு காலம் கழிச்சு மனசு மாறி உன் பாட்டி உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எந்திரிச்சு வாடாண்ணா. டயலாக் பேசிட்டு இருக்க. எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க. டேய் அடம்பிடிக்காதரா, சொல்ற பேச்ச கேளுடா. இவ்வளவு நாளா வராத பாட்டி இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா நிச்சயமா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குண்டா. எனக்கு முக்கியமான விஷயம்னா அது என் பாட்டி செத்துட்டாங்கன்ற நியூஸ் மட்டும்தான். போய் சொல்லுங்க, போங்க. என் பேரை வரானா? மன்னிச்சிருங்கம்மா, அவன் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? அவன் உங்க மேல செம காண்டில் இருக்காமா. வராத பாட்டி வந்திருக்காங்கன்னு சொன்னேன். என் பாட்டி வந்ததுக்கு பதிலா அவங்க செத்துட்டாங்கன்னு நீ சொன்ன போதுன்னு சொல்றாமா. தப்பா நினைச்சாதீமா. என்னால முடிஞ்ச அளவு கேட்டு பார்த்துட்டேம்மா. உங்களை பார்க்கவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாமா. என்னதான் நீங்க மசாலா அரைச்சு போட்டாலும் கருவாட்டுல கருவாடு வாசனை தாம்மா வீசும். உங்க பேரெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாதும்மா. மனசை தேத்திக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. சூர்யா, உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? கதையா? ஆமா. நீங்களும் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்காமலே லவ் பண்ணிக்கிட்டோங்கிற கதை. கேவலமா இருந்திருக்கும். லவ்வோட அழகே அதை எக்ஸ்பிரஸ் பண்றது தான். சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு தனக்கு தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒரு லவ்வா? அது லவ்வுக்கே ஒரு இன்சல்ட். மேபி ட்ரூ, பட் நம்ம சிச்சுவேஷன் அப்போ அப்படி இருந்தது சூர்யா. நீங்க அளவுக்கு அதிகமா நல்லவரா இருந்தீங்க, அதுதான் ப்ராப்ளமே. உறக்க சொல்லாத. யாராவது ஈசிஆர் ரோட்ல செலவு வச்சிட போறாங்க.
அந்த காரை பிடிச்சிருவோமா குரு? டேய் அந்த காரை நம்ம பிடிக்கலனா நமக்கு சனியம் பிடிச்சிரும்டா. குரு சனீஸ்வரன் கோயில் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு குரு. டேய் வாயை பொத்திட்டு போடா சீக்கிரம். எனக்கு என்னன்னா அப்ப ஆக்சுவலா லவ் பண்ணா கெரியர் ஸ்பாயில் ஆயிடுங்கிற பயம் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. எங்க அப்பா நான் ஐஏஎஸ் படிச்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. காதல்ல விழுந்துட்டா படிப்பு கெட்டு போயிடும். அப்புறம் அப்பா வருத்தப்படுவாருன்னு நினைச்சே சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் சூர்யா. நீ அப்பா செல்லமா காயத்ரி? ரொம்ப. பட் என்ன ஒண்ணுனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவரோட தான் நிறைய. என் மேல இருக்கிற அன்பு ஜாஸ்தியாகி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். வாங்க. ஏங்க கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மனுஷனா நீங்க? கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? என்னங்க நீங்க போட்ட பிளான கோட்டை விட்டுட்டு கொஞ்சம் கூட வேதனையே இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க அமுச்சு வச்ச போட்டோ பிளான் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. என் தம்பி அது தூசிக்கு சமமா கூட மதிக்கல. எங்க அம்மா தான் சொல்லிருப்பாங்களே. அந்த போட்டோவை காமிச்சு உங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க 2 பேரும் இப்ப ஜோடி போட்டு கும்பகோணம் போயிருக்காங்க. அதான சொல்ல வரீங்க? கோயில் கோயிலா சுத்தி பரிகாரம் தேட போயிருக்காங்க. கரெக்டா? நீங்களும் அவங்களோட போக வேண்டியது கடைசி நேரத்துல போக முடியாம போயிடுச்சு. இதுவும் கரெக்ட் தானே? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இந்த குமார் பிறந்ததுல இருந்தே மனசுக்குள்ள வில்ல. ஊருக்கும் உங்களுக்கு வேணா லேட்டா தெரிஞ்சிருக்கலாம். என் லட்சியத்தை கைவிடவும் இல்ல, அதுக்கான முயற்சி எடுக்காமையும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு எங்க புரியணும்? உங்களை பொறுத்த வரைக்கும் சுப்புன்ற யாரோ ஒருத்திக்காக தானே நீங்க போராடிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. எனக்கு என்ன வேணும்னு தெரியும், அதை எப்படி அடையணும்னு தெரியும். உங்க அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. இல்ல குமார், அவங்க போயிருக்கிறது பரிகார பூஜைக்காக. அவங்க அத சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. சூர்யாவும் காயத்ரியும் கிளம்பி போனதுல இருந்து சுப்பு பச்சை தண்ணி கூட குடிக்கல. அட சும்மா நிறுத்துங்கம்மா. அந்த சுப்பு நல்லா இருந்தானா கெட்டு போன எனக்கு என்ன? என் முடிவுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நல்லா கேட்டுக்குங்க. ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது உங்க தம்பி சூர்யா மட்டும்தான் வருவான். அந்த காயத்ரி வரமாட்டா. எப்படிங்க? ஊர்ல இருந்து உங்க தம்பி திரும்பி வருவான்ல, அவனே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சீக்கிரம் போடா. வண்டி எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிப்பாட்டு. சில அப்பாங்கள் அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. பட் அப்படி செஞ்சிட்டோன்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள என்னைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அது உண்மைதான் சூர்யா. என்னை பரிதாபமா பார்த்து பார்த்து இப்பெல்லாம் எங்க அப்பாவோட லுக்கு அப்படியே ஆயிடுச்சு. நல்ல அப்பா கிடைக்கிறது ஒரு லக்கு காயத்ரி. எனக்கும் தான் வந்து வாச்சாரே. சே, குரு இந்த டயரை பாத்தியா? சும்மா இலியான இடுப்பு மாதிரி அப்படியே டான்ஸ் ஆடினே போகுது. ஆமா, இதோ கூட கவனிக்காம என்ன குரு அவன் கார் ஓட்டுறான்? உள்ள உட்காந்துருக்கிறவனால பார்க்க முடியாதுடா. உள்ள இருக்கிற ஃபிகர்ட்ட கடலை போட்டு போறானா என்னவோ. நீ போடா சீக்கிரம். என்ன குரு பொண்டாட்டி நாங்க பொண்டாட்டி கூட கடலை போட்டு போவாங்க? அடக்கல்ல பொண்டாட்டியா என்ன எழுவோ. நீ போடா சீக்கிரம். இந்த உறவு சிக்கல செம்ம பேஜாருடா. நிறுத்துங்க. பஸ் சார், உங்களதான் சார். நில்லுங்க சார்.